ஐயா, இந்த விஜய் கட்சியில் கொடியில் வந்து ஆனா வந்துட்டு வந்திருக்கு. பகுஜ் பகுஜ் எந்த எப்படியா போயிடும் அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதான். என்னடா அது அநியாயமாக இருக்குது. யானை சின்ன வைக்கக்கூடாது, சிங்க சின்ன வைக்கக்கூடாது, என்னங்கடா அது அந்நியாயத்துக்கு பேசுகிறீங்களாடா? உண்மைக்கு சொல்கிறேன், இதெல்லாம் என்னடா அதுக்கு கணக்கு? விஜய் கட்சியில் இந்த கொடியில் வந்து யானை நிற்கும், நான் நிற்கணும். இதுக்கு எவன் வந்தாலும் சரி தான் நான் தூக்கி மிதிக்கிறோம். லூசு பிள்ளால நீங்களாம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு நான் யானை சின்ன வரக்கூடாது, மயில் சின்ன வரக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா சின்ன வரலாமா? பகுஜ் பகுஜ் வந்து பகுஜ் சமாஜ்வாதி பகுஜ் சமாஜ்வாதி யாரா அது? தமிழ்நாட்டில் இருக்காடா அது? பகுஜ் சமாஜ்வாதி இருக்கிறது வந்துட்டு 2 கட்சி 3 கட்சி, திமுக ஏடிமுக இதுதான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே பகுஜ் வந்து எவன் என்ன சொல்கிறது? தேவையா பசங்களா? இதெல்லாம் அது நடக்க முடியாது, நடக்காது. விஜய் கட்சி அவர் வந்துட்டு விஜய் நல்லது செய்யணும்னு வைக்கிறாரு. இந்த திருட்டு போயில தான் இதாக பண்ணுறானுங்க. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது அந்த சின்னம் வந்துட்டு அந்த யானை சின்னம் வந்துட்டு கொடி இருக்கும். இதை எவனாவது மாற்ற நினச்சேன்னு வை, கலவரம் தான் வரும். ஆமாம், கலவரம் வரும்னா வேறு மாதிரி வரும். அப்பா பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது, இவரெல்லாம் வந்துட்டு அதை வைக்கக்கூடாது இது வைக்கக்கூடாதுன்னா இதான் அம்மா யார், உனக்கு அப்பா யார் சொல்லு அப்போ? நீ எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பகுஜ் என்ன கட்சி பகுஜ் வானா? இவரெல்லாம் இந்த ஊருக்கே வராது. இங்கே பாரு, தமிழ்நாட்டு தான் கணக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் கணக்கு. சும்மா போட்டுட்டு எவனாவது சொன்னான்னு சொல்லி பகுஜ் வாண்டு வச்சுக்கான் கட்சியில். அவன் வந்துட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டான். தேர்தல் ஆணையமா தேவையா பசங்க வாங்க? தேர்தல் ஆணையம் திருட்டு பயிலுவோம். தேர்தல் ஆணையம் இருக்குன்னா அவளாம் வந்துட்டு திருட்டு பயிலுவோம். ஒன்றும் நல்லவே கிடையாது. ஆனால் உண்மை சொல்கிறேன், அவெல்லாம் குஷ்டம் வந்து சாவானுவோம், இல்லைன்னா வந்து கேன்சர் வந்து சாவானுவோம். தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வேலை பசங்களெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறவங்களாம் அவ்வளோ குஷ்டம் வந்து சாவலாம், இது கேன்சர் வந்து சாவானுவோம். அவ்வளோ தேர்தல் ஆணையமே நல்லவனே கிடையாது. அவ்வளோ கொள்ளையடிக்க போயிடுவோம். இந்த சீமா வந்துட்டு விவசாயின்னு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். நாங்கள் வேறு ஆட்டை கொடுத்துட்டோம், விற்றுட்டான். யார்? தேர்தல் ஆணையம். அப்போ அதுக்கு மைக்கு சின்ன கொடுத்தான். தேர்தல் ஆணையம் ஒரு மனுஷன். அவன் தேர்தல் ஆணையமாக கிடையாது. எந்தமா எல்லாம் பணம் தான். தேவையாக பயிலுவோம். தேர்தல் ஆணையங்கிறது தேவையாக பயிலுவோம். தேவையாக பயிலுவோம். தேர்தல் ஆணையம் தேவையாக பயிலுவோம். அதான் உண்மை. தேர்தல் ஆணையம்னா வந்து நம்பவே முடியாது. யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அவன் செஞ்சிருவான். ஏன்னா உண்மை சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தில் இருக்கலாம் குஷ்டம் முடிஞ்சா கேன்சர் வந்து தான் சாவு பண்ணுவான். தேவையாக பயிலுவான். அவன் சாக மாட்டான், அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் அவ்வளோ பேர் சாவு பண்ணுவான். தேவையாக பயிலுவான். அப்படி தேர்தல் ஆணையமே அப்படின்னு ஒரு இந்தியா கிடையாது. இவ்வாறு இடத்தில் வந்தது. இடத்தில் வந்தாலும் தேர்தல் ஆணையம் அங்கங்கே பணம் கொடுக்காங்க. இவன் அவன் பணம் கொடுக்கலாம் சுண்ணி. அதாவது 400 ரூபாய் தப்பிட்டு அலைதான். யார்? தேர்தல் ஆணையத்துக்காரன் 400 ரூபாய் தப்பிட்டு அலைதான். ஆளுங்கட்சியோட தப்பிட்டு அலையுதான், வாயில் வச்சுட்டு அலையிறான். யார்? தேர்தல் ஆணையத்துக்காரன். பணம் கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவெல்லாம் தேர்தல் ஆணையமா? தேர்தல் ஆணையமே கிடையாது. இந்த கலெக்டர்லாம் வேஸ்ட்டு. தமிழ்நாடு கலெக்டர் வேஸ்ட்டு. கேட்குற கேளு, அவன் என்ன படித்தான், எதுக்கு படித்தான்? கேட்க ரூபா கொடுத்து படித்தானா, ரூபா கொடுக்காம படித்தானா? கஷ்டப்பட்டு படித்தா தான் அவனுக்கு அந்த அருமை தெரியும். இந்த கலெக்டருக்கெலாம் சும்மா போட்டுக்கிட்டு எங்கிட்டாவது காசை வாங்கி எவனையாவது வந்து நக்கி சாப்பிட்டு அதில் வந்து கலெக்டர் வந்தால் இப்படி நக்கிட்டு அலையுவான். நல்ல கலெக்டர், நல்ல உண்மைக்கும் அப்பனுக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் கலெக்டரெல்லாம் அப்படி செய்யவே மாட்டான். அதே சமயம்
தேர்தல் ஆணையத்துக்காரன் ஒரு அப்பனுக்கும் அப்பைக்கும் பிறந்தவன்னா தேர்தல் ஆணையத்துக்காரன் வந்து இது தப்பு பண்ண மாட்டான். இது பண்ண வந்துட்டு எவனுக்கோ பிறந்தவன், அது விருதாளிக்கு பிறந்தவன், அது தேர்தல் ஆணையத்துக்காரன். உண்மை அதுதான், நல்லவனே கிடையாது. விருந்தாளிக்கு பிறந்தவங்களாம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்காரன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? கேட்க லூசானா நீங்களாம் தமிழ்நாட்டு மக்களாக பார்த்துக்கிடுங்க. இதான் உண்மை. நான் வேறு யானை சின்ன வைக்கக்கூடாதான், அதே விஜய் கட்சியில் யானை சின்ன வைக்கக்கூடாதான். இதெல்லாம் என்ன கிடையாது, என்ன கேட்க லூத்து பயலோலா பார்க்கடா. நாளைக்கு பார்ப்போம்.